வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். காலை, மதியம், இரவு உணவு இது மூன்றுமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தான மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஏன் சார் இரவு உணவை பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காலை நேரங்களில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக நம்ம உடம்பானது பல விஷயங்களை செய்யும். இரவு நேரங்களில் நம்ம தூங்குவதற்காகவும் மற்றும் பல விஷயங்களை நம்ம உடம்பானது இரவு நேரங்களில் செய்யும். இந்த இரவு உணவு என்பது காலை இரவை பிரிக்கிறது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, நம்ம இரவு நேரங்களில் நம்ம உடம்பு செய்கின்ற வேலைகளை தடுக்கிற மாதிரி, இடையூறு விளைவிக்கிற மாதிரி, தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னம்னா எந்தெந்த உணவுகள்லாம் இரவு உணவாக எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சார், பகல் நேரத்தில் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ உடம்பானது பல விஷயங்களை செய்யணும். இரவு நேரத்தில் நம்ம தூங்க தானே போகிறோம். அப்போ என்ன சார் நம்ம உடம்பானது செஞ்சிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் நம்ம உடம்பு செய்கிற வேலைகளை மட்டும் கேளுங்க. முதல்ல நம்ம கோர் பாடி டெம்பரேச்சர் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் ரேட், அதாவது இருதய துடிப்பு குறையும். நார்மல் பிபியும், அதாவது ப்ரெஷரும், பிளட் ப்ரெஷரும் குறையும். அது பேர் நாக்டர்னல் டிப்பிங் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டே வரும். ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் ஹார்மோன்ஸ் என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனானது அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். தெரியும் சார், மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம தூங்கிறதுக்காக உருவாகுது சார் அப்படிம்பிங்க. மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம தூங்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்புலே உருவாகின்ற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மெலட்டோனின். ரெண்டாவது க்ரோத் ஹார்மோனும் நம்ம அதிகரிக்கும், நம்ம உடம்புல அதிகரிக்கும். இதுவும் வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது. நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற உள்காயமோ வெளிக்காயமோ ஆறுவதற்கு இந்த க்ரோத் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய அணுக்கள் உருவாவதற்கும் இந்த க்ரோத் ஹார்மோன் முக்கியம். மூன்றாவது லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த லெப்டின் ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால நமக்கு பசி ஏற்படாது. நான்காவது கார்டிசால் அப்படிங்கிறது நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது. அதனால் கொஞ்சமாக தான் உற்பத்தி ஆகும். கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கு இந்த கார்டிசால் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதனால தான் முக்கால்வாசி பேர், சார் நான் கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கு எந்திரிப்பேன் சார், போய் டாய்லெட் போயிட்டு வந்து படுத்துப்பேன் சார் அப்படிம்பாங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னா, அப்போ தான் அந்த கார்டிசால் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் உடம்பில். இதெல்லாம் விட நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியும் இரவு நேரத்தில் தான் அதை டெவலப் பண்ணிக்கும். ரிப்பேர் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க் நம்ம உடம்புக்கு நடக்கிறது இரவு நேரங்களில் தான். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா வேலைகளும், அதாவது இரவு நேரங்களில் நம்ம உடம்பு செய்கின்ற எல்லா வேலைகளுக்கும் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி, தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இரவு உணவானது. ஸோ எந்தெந்த மாதிரியான உணவுகளை நம்ம இரவு உணவாக எடுத்துக்கக்கூடாது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், அதாவது எண்ணெயில் பொரித்து எடுக்கக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு செரிமானம் அப்படிங்கிறது லேட்டாக தான் நடக்கும். பொதுவாக பார்த்துக்குங்க, காலையிலேருந்து செரிமானம் நடந்துக்கிட்டே இருக்குது. காலை உணவு, மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க, எல்லாத்துக்கும் செரிமானம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இரவு நேரத்துலையும் ஓவர் டைம் பார்க்க வைக்கிறீங்க. அப்போனா அது எவ்வளோ சுமைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது ஒருத்தர் காலையிலேருந்து டியூட்டி பார்க்குறாரு. இப்போ நைட்டு வந்து, சார் நைட்டுக்கு ஆள் இல்லை, நீங்களே நைட் டியூட்டி சேர்த்து பார்த்துறீங்க அப்படின்னா எவ்வளோ சுமை இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் நீங்கள் ஓவர் டைம் பார்க்க வைக்கிறீங்க. அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சுமையை அதுக்கு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் அப்படிங்கிறது, அதாவது செரிமானம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்படின்னா வெப்பம் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இந்த வெப்பம் அதிகமாக உருவாகிறதுனால உங்கள் பாடி டெம்பரேச்சரும் அதிகம் ஆகிடும். அதாவது குறையாமல், இரவு நேரத்தில் குறையாமல் அதிகமாகிடும். இந்த 2 காரணத்துக்காக இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக பூரி, இந்த ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த ஃப்ரைடு இட்லிங்க,
இட்லி தாங்க எண்ணெய் இல்லாமல் அவிச்சு சாப்பிட்டோம். இப்போ அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து ஃப்ரைடு இட்லி ஆகிட்டோம். ஸோ இது மாதிரியான உணவுகளை இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 2, ரிஃபைன்ட் ஆர் சிம்பிள் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ். குறிப்பாக சொல்லப்போனால் ஒயிட் ரைஸ், ஒயிட் ஃப்ளார், அதாவது மைதா, பிரெட், சுகர் ஐட்டம், இது மாதிரியான ஐட்டங்களை எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பற்றி. இருந்தாலும் ஒரே வரியில் சொல்லிடுறேன். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பில், அதுவும் குறிப்பாக ரத்தத்தில் சுகர் வேல்யூ ரொம்ப அதிகமாகிடும். இதை காலையில் எடுத்துக்கிட்டாவே ஏதோ நடந்து கிடந்து ஏதோ சரி செஞ்சிடலாம். இரவு நேரத்தில் நம்ம தூங்க தான் போகிறோம். அப்போ இவ்வளோ சுகர் நம்ம பிளட்டில் அதிகமாக இருந்தால் அது எல்லாமே ஃபேட்டாக தான் மாறும். அதனால் தொப்பை வரத்துக்கு இந்த உணவுகள் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குரோத் ஹார்மோன், அதை இரவு நேரங்களில் உற்பத்தி ஆகின்ற குரோத் ஹார்மோன் அளவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இந்த 2 காரணத்தினால இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்காதீங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சாதம், பரோட்டாவா சார், பரோட்டாவில் கையை வைக்கிறீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. பரோட்டா எடுத்துக்குங்க, எப்பயாவது எடுத்துக்குங்க, அடிக்கடி எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் ஐட்டம் சொல்லிட்டு சாப்பிட்றோமே, இந்த பீஸா, பாஸ்தா, பர்கர், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது பிரியாணி. அதாவது பிரியாணினா நான் சின்ன வயசில் இருக்கும்போது யாருக்காவது பர்த்டே இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னா பண்ணுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே கோழி கூவுற சத்தம் கேட்குதோ இல்லையோ, இந்த பிரியாணி சட்டி சத்தம் டங்னு கேட்குதுங்க. காலையில் பிரியாணி, மதியம் பிரியாணி, நைட்டு பிரியாணி, மிட் நைட் பிரியாணின்னு 24 ஹவர்ஸ், அதாவது நம்ம ஊரில் 24 ஹவர்ஸ் குடிக்க தண்ணி கிடைக்குதோ இல்லையோ பிரியாணி கிடைக்குதுங்க. அதனால் தயவுசெய்து பிரியாணியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான உணவுகளை இரவு நேரங்களில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 3, ஸ்பைசி ஃபுட்ஸ். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சரி எனக்கு நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பெல்லாம் வரும் சார், அதனால் இரவு நேரங்களில் கொஞ்சமாக தான் உணவு எடுத்துப்பேன், இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வருது சார் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் உணவை எடுத்தாலும் அது காரமாக இருந்தால், ஆக அதிகமாக மிளகாய் சேர்க்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். ஏன்னா மிளகாயிலேயோ இந்த குடமிளகாயிலேயோ என்ன இருக்குது அப்படின்னா கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் ஆசிட் செக்ரீஷனை நார்மலை விட அதிகப்படுத்தும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக நெஞ்செரிச்சலோ எதுக்களிப்போ வரக்கூடும். அதனால் இரவு நேரங்களில் அவங்க மட்டும் இல்லைங்க, நார்மல் அதாவது ஹெல்த்தி பர்சனும் மசாலா மற்றும் கார உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்பர் 4, ஹை ஃபேட் ஃபுட்ஸ். உதாரணத்துக்கு பட்டர், சீஸ், மைனீஸ், இது மாதிரியான ஐட்டங்கள் உள்ள உணவுகள். சரி, இதெல்லாம் யார் சார் அதிகமாக சாப்பிட போகிறா அப்படின்னு தயவுசெய்து கேட்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பிஸா சென்டரில் போய் நின்று பாருங்கள், எத்தனை டபுள் சீஸ் பீஸா ஆர்டர் மட்டும் வாங்குகிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்கர் ஷாப் போனீங்க அப்படின்னா, சார் மைனீஸை நிறையா போடுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான உணவுகளை இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் கம்மியாயிடும், அது ஸ்லோவாகிடும். அது மட்டும் இல்லாமல் கார்டிசால் அளவும் நம்ம உடம்பில் அதிகமாக உற்பத்தி ஆகும். கார்டிசால் ஹார்மோன் அப்படிங்கிறது விடியற்காலையில் தான் உருவாகணுமே தவிர டின்னர் முடித்து தூங்க போகும்போது உருவாகக்கூடாது. அப்படி உருவானால் நமக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும், தூக்கம் ஒழுங்காக வராது. நம்ம உடம்புக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனால் இது மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணியே தீரணும். நம்பர் 5, அசிடிக் ஃபுட்ஸ். அசிடிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறத விட அசிடிக் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா சில பேர்னா நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா லெமன் சோடா, கார்பனேட்டட் கோலா ட்ரிங்க்ஸ், இன்னும் சில பேர் காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா செரிமானம் அதிகமாகணுமா. செரிமானம்லாம் அதிகமாகாதுங்க, அசிடிட்டி தான் அதிகமாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது எல்லா ட்ரிங்க்ஸ்க்குமே டயூரிட்டிக் எஃபெக்ட் உண்டு. டயூரிட்டிக் எஃபெக்ட்னா ஒன்றும் கிடையாது, யூரின் அதிகமாக ஃபார்ம் ஆகும். யூரின் அதிகமாக ஃபார்ம் ஆனால் நீங்கள் தூக்கத்தில் பெட்டில் அதிகமாக இருக்கிறத விட டாய்லெட்டில் தான் அதிகமாக இருப்பீங்க, தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
காஃபிக்கு இந்த மெலட்டோனின் உற்பத்தியை குறைக்கும் தன்மை உடையது. அதனால் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை இரவு நேரங்களில் எடுத்துக்காதீங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு தடவை எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி பார்த்தா, அதாவது கொழுப்பு ஐட்டம், ஃபேட் ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது, கார்போஹைட்ரேட் மாவு ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது, அதே மாதிரி மசாலா ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது. வேறு என்ன தான் சார் நைட்டு எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம், சூப் ஐட்டம் எடுத்துக்கலாம், சுண்டல் ஐட்டம் மாதிரி சிலதை எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியெல்லாம் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எடுத்துக்கவே கூடாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றத செய்யவே செய்யாதீங்க. இந்த டைன் அவுட், அதாவது ட்ரீட்டு பார்ட்டின்னு அடிக்கடி போகாமல் எப்பயாவது ஒரு முறை போகிற மாதிரி வச்சுக்குங்க. டைன் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் உங்கள் இதில் இருக்கணும். உலக நீதின்னு ஒன்று இருக்குங்க. கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. உழைக்காமல் உயர்வு கிடைக்காது. நல்ல உணவு இல்லாமல் ஆரோக்கியம் கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.